Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரமலான் நோன்பு கஞ்சி. இது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் 100 கிராம் சிக்கன் கொத்துக்கறி, ஆனியன், சிறுபருப்பு, பாசுமதி ரைஸ், தேங்காய் விழுது, தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெந்தயம், பட்டை, இலை, லவங்கம், ஏலக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, நெய், பெப்பர் தூள், ஆயில். பாஸ்மதி ரைஸையும் சிறுபருப்பையும் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 அடி அடித்து கொஞ்சம் நோய் மாதிரி இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ கஞ்சி ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் அந்த 1 ஸ்பூன் ஆயில் ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுக்கோங்க. அது காஞ்சவொடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை போட்டுடலாம். பட்டை, லவங்கம், இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், மெத்தி சொல்லுவாங்க இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. வெந்தயம் கருகிடக்கூடாது. போட்டு கொஞ்சம் நேரத்துலேயும் நீங்கள் ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியனை கீத்தாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு எடுத்து வச்சுருக்க ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ சீக்கிரம் ஆனியனும் வதங்கும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். ஆனியன் வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கஞ்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வரலும். இஞ்சி பூண்டு வதங்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இந்த கஞ்சி நார்மலாக குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியும் கூட தான். எல்லாமே நம்ம ஹெல்த்தியான விஷயம் தான் இதில் போட்டிருக்கோம். ஹெல்த்துக்கு ஒத்துக்காத விஷயம் எதுவும் நம்ம ஆட் பண்ணல. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது, ஹைஜீனிக்காக செய்கிறது. இப்போ இதெல்லாம் வர நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க கொத்துக்கறி ஆட் பண்ணிடுறேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம இது பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ அரிசியை சேர்த்துட்டு நம்ம தண்ணியை சேர்த்துலாம். நார்மலாக 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 4லேருந்து 5 டம்ளர் தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிறது கஞ்சி இல்லையா. கொஞ்சம் கட்டி பதத்தில் வேணுன்றவங்களே 4 to 5 எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கட்டியாக தான் வரும். அதுக்கப்புறம் தண்ணி வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குக் ஆனதுக்கப்புறம் கூட. இப்போ பாருங்கள், நான் 4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே அந்த நெய், ஆயிலெலாம் வந்து நிற்கும். நல்லா ஆயிலெலாம் மேலே வரும். இந்த மாதிரி டைமில் நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5, 6 விசில் கூட வைக்கலாம். ஏன்னா நமக்கு எவ்வளோ குழையுதோ அவ்வளோ கஞ்சி நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 5 விசில் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்திங்களா எவ்வளோ சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அது இன்னும் கொதிச்சுட்டே இருக்குது. ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் பெப்பரையும் ஆட் பண்ண போகிறோம். அந்த விழுதை ஊற்றிட்டோம். நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் உங்கள் காரத்தை பொறுத்து தான். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் காரமாக வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா மைல்டாக போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கல. பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கோம். அந்த இந்த மிளகுத்தூள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. ஓகே, இப்போ தேங்காய் விழுதும் பெப்பரும் போட்டுட்டு நான் ஒரு விசில் வைக்கிறேன். ஒரு விசில் இல்லைனா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சா போகிறோம். வச்சுட்டு நீங்கள் இறக்கிடலாம். பாருங்கள், நான் கோகோனட்டையும் பெப்பரும் சேர்த்துட்டு கொஞ்சம் வாட்டரும் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு இறக்கியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டின்னராக இருக்கும். டெலிஷியஸாக இருக்குல்ல பார்க்க. உங்களுக்கு இப்போவே குடிக்கணும் போல் இருக்குல்ல. உடனே போய் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை Food Queen 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.